ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அப்போதான் இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணாக்க இந்த வீடியோ நாம் எடிட் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் பண்ணாக்க நான் ChatGPTல பண்ணாக்க எடிட் பண்ணேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பிக் வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃப்ராண்ட் பண்ணாக்க நான் ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. நான் பண்ணாக்க 2 ஃப்ராண்ட் பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்று சிங்கிள் பிக்கில் எடிட் பண்ணுறது, இன்னொன்று கப்பிள் பிக்கில் எடிட் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பண்ணாக்க சிங்கிள் பிக்கு எடிட் பண்ணுற அந்த ஃப்ராண்ட் பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ChatGPT பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் தான் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணாக்க மிடில் பண்ணாக்க ரெஃபரன்ஸ் இமேஜ் பண்ணாக்க ஒரு 4 பிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கையும் நெக்ஸ்ட் பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கும் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டு இந்த இடத்துல ஆஸ்க் ChatGPT இருக்க அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர் மார்க் கிளிக் பண்ணிங்கனாக்க ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணாங்க உங்களுக்கு பிக்கு ரெடி ஆயிரும். ஸோ எனக்கு இன்றைக்கான வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற பிக் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பண்ணாக்க கப்பலுக்கு எடிட் பண்ணது. ஸோ சிங்கிளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணாக்க சிங்கிள் பிக்கில் பண்ணாக்க எடிட் பண்ணேன். ஸோ உங்களுடைய பிக்கு சரியாக வரலனாக்க ஸோ ஜஸ்ட் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீட்ரெயின் கொடுத்தீங்கனாக்க மறுபடியும் க்ரியேட் ஆகி வரும். அப்படி இல்லைனாக்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணாக்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிக்கு ஓகே ஆயிடுச்சுனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எல்லா பிக்கும் பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடிட் பண்ண பாருங்கள். இந்த 4 பிக்கும் பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க இந்த ஃபோட்டோ மேப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்லேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ChatGPT எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு few செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அது கிளிக் பண்ண பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் இருக்கிற திருப்பிக்கு பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப் பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐட் மோஷன் ஆப் பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் பண்ணாக்க எப்படி நம்ம ஐட் மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணாக்க ஒரு ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே இன்ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட்டை நீங்கள் எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைல் கிட்ட போய்க்குங்க. ஒரு 2-3 பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு மட்டும் கொடுங்க. இந்த ஃபாண்ட் பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்போர்ட் பண்ணிட்டு இந்த இன்போர்ட்றதை மட்டும் பண்ணாக்க நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க ஐட் மோஷன் ஆப் பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷெட் லிங்க் நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கங்க. இன்புட் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இந்த எட்டிங்கான கியூஆர் இமேஜ் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் இருக்கும், ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கனாக்க கேமரா ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அது பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். அந்த கியூஆர் இமேஜை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், ஒரு லிங்க் வரும், அது நீங்கள் கிளிக் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, இப்போ நாம் ப்ராஜெக்ட் பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு பண்ணாக்க இப்படி பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே பண்ணாக்க கொஞ்சம் லோ குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 5 MBக்குள்ளே கொண்டு வரதுனால அந்த கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கனாக்க இந்த பேக்ரவுண்டு பிக் பண்ணாக்க நீங்கள் குவாலிட்டியாக இருக்கிறது பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெட்டீரியலே கொடுத்துருக்கேன். ஸோ அது பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பண்ணாக்க இந்த இடத்துல பேக்ரவுண்டு பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ற கொட்டிஸ்டான போயிட்டு இந்த பேக்ரவுண்டு பிக்கு நீங்கள் டவுன் பண்ணியிருக்கீங்களா குவாலிட்டியாக இருக்கிறதா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இதே சேமத்தில் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பண்ணாக்க பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற 3த்துக்கும் பண்ண பண்ணாக்க குவாலிட்டியாக இருக்கிற பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண பின்னாடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ண வந்துக்குங்க. ஸோ கரெக்டாக 2 பாயிண்ட் கிட்ட வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல கப்பல் பிக் இருக்கும். இந்த பிக்குக்கு பதிலாக தான் உங்களோட பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ற குட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பல்சைன் கிளிக் பண்ணாக்க அந்த பிக்கு இந்த இடத்துல அடையிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபிட்னி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேக் போகிறீங்க. கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கில் எந்த மாதிரி ஷோ இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் ஆச்சா. இதே சமயத்தில் நெக்ஸ்ட்டுக்கும் நாம் பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சமயத்தில் லாஸ்ட் ரெண்டுக்கு கேல் பிக்கு வரும். ஜஸ்ட் நாம் 1 வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், பட் குவாலிட்டியாக இருக்கிற பிக் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த ஃபிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரால் அசென்ட் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கான மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கான மூவ் ஃபேட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்குக்கு மேலே ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்டல் கிளியர் மாதிரி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட்டு அந்த மோட்டர் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் பேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபிட் இதில் வந்து பண்ணாக்க அடையிடும். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் நம்ம வந்து பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த பாக்ஸ் ஆங்கிள் போய்ட்டு கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாவில் என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.